குமரனோட அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவேரி வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி, அங்கே என்னத்தை வந்து இழுத்து விடுவாங்களோ தெரியல, இவங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க காவேரி அவங்க அம்மா. ஆனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை நான் காவேரி வீட்டுக்கு போய் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காம போயிடுறாங்க. அடுத்து வந்து எங்கள் அத்தை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே எல்லாருமே வந்து, ஓ நீங்கள் தானா காவேரியோட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. சரி, காவேரியோட வந்து வீடு இவ்வளோ பெருசாக இருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நல்லா பெருசாக தான் இருக்குது உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உடனே அங்கே வராரு நம்ம விஜயை பார்த்துட்டு வந்து, காவேரி புருஷன் எங்கே அப்படின்னோடனே, இதோ நீங்கள் கேட்டு நின்றீங்களே இவன் தான் காவேரியோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. நம்ம வந்து தாத்தா பார்த்துட்டு அசந்தே போகிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அழகு இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசில் நினைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு அப்படியே பொறாமப்படுறாங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்கிறாளே, நல்ல சொத்து பத்து நிறைய இருக்கும் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காவேரி பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கொம்மா தான் பிடிச்சிட்ட அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அவங்க அத்தையை பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து அங்கேயும் வந்து இருக்குது இவங்களுக்கு வீடெல்லாம், ஆனால் இருந்தாலும் இந்த அளவுலாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோமா, நீங்கள் வந்து நல்லதாக போச்சு, என்ன விசேஷம், இந்த மாதிரி காவேரிக்கு தாலி பிரித்து கோக்க போகிறோம். என்னது தாலி பிரித்து கோக்க போகிறீங்களா, அங்கேயும் விசேஷம் வச்சுருக்காங்க, இங்கேயும் அதே நாள் தான் சொல்கிறாங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜயோட தாத்தா பாட்டி 2 பேருமே காவேரி வீட்டில் இந்த மாதிரி காவேரிக்கு வந்து தாலி பிரித்து கோக்கிற விசேஷம் வந்து வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அது வந்து நாங்கள் எப்படி வர்றது, ஏன் நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, அன்றைக்கி தான் வந்து கங்காவுக்கு தாலி பிரித்து கோக்கிறதுக்காக ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருக்கும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேருக்கும் ஒன்றா செஞ்சுட்டா போச்சு அப்படின்றாரு தாத்தா. அது எப்படிங்க பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணலாங்க, மனசு இருந்தால் எல்லாமே இருக்குது புரியுதுங்களா, 2 பேருக்கும் ஒன்றா வச்சிடலாம், நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நாங்கள் யோசிச்சு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்து வந்து கங்கா கிட்டே பேசுகிறாங்க. கங்கா இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அவள் வந்து பெரிய ஆள், அவள் வீட்டுக்கு நான் போய் பண்ணணுமா, என்ன தலையெழுத்தா, நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லிடுறாங்க. சரிடி, கோவிலில் தான் வைக்கிற, வேறு வழியே கிடையாது, அவங்கக்கிட்ட போய் நான் பேசுன்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா போய் பேசுகிறாங்க. கோவிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சரி இங்கே பாருமா, நம்ம வந்து ஸ்டேட்டஸ்லாம் வந்து கோவிலெலாம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில். உடனே வந்து இல்லை இல்லை தாத்தா சொல்கிறாரு, அதெல்லாம் இதில் என்ன இருக்குது, கோவிலில் வச்சா நல்ல காரியம் தானே, கோவிலில் வைக்கலாம், 2 பேருக்கும் கோவிலில் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தாத்தாவும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கோவில்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சந்தோஷமாக வந்து காவேரி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலை கங்கா மட்டும் காவேரி பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லபடி வந்து சரடெல்லாம் வந்து கோத்து நல்லபடி கட்டுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குமரன் வந்து கங்கா கழுத்தில் கட்டிடுறாரு. விஜய் வந்து கையில் கொடுத்தோன்னே விஜய்க்கு ஒன்றுமே புரியல, அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. விஜய் அந்த தாலியை பார்த்துட்டு, காவேரி வந்து அந்த தாலியை பார்த்துட்டு அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க.